ஏன் இப்படி உன் புத்தி போகுது? அடுத்து உங்க போன இப்படி கேட்காம எடுக்கிறதா மேனர்ஸா? இல்ல பொய் வேற சொல்லிட்டு இருக்க? ஓகே, நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் அதுக்கு எடுக்கல. நான் ஸ்ட்ரெயிட்டாவே கேக்குறேன். நீ அந்த ஆதி கால் பண்ணியா? சொல்லு மீனாட்சி, நீ அவன்கிட்ட போன் பண்ணி பேசுனியா? நான் யாருக்குமே போன் பண்ணல. ஆனா நான் போன் பண்ண கூடாதுன்னு சொல்ல உனக்கு எந்த தகுதியுமே இல்ல. அப்ப நிஜமாவே நீ அவன்கிட்ட பேசலையா? ஏன் உன் புத்தி இப்படி சீப்பா இருக்கு? 2 நாளுக்குள்ளேயே உனக்கு சந்தேகம் வருதா? ஏய், புரிஞ்சுக்க மீனாட்சி, நான் அதுக்காக சொல்லல. அந்த ஆதி நமக்குள்ள இருந்த டீலிங்க பத்தி எல்லாம் சொல்றான். அதான் மீனாட்சி, 3 மாசம் 90 நாள் அந்த டீலிங் இருக்குல்ல, அத பத்தி என்கிட்ட சொல்றான். அதான் நீ அவங்கிட்ட ஏதாவது சொன்னியான்னு கேட்டேன். நான் ஏன் அதெல்லாம் சொல்ல போறேன்? நீதான் ஏதாவது உளறி இருப்ப. ஏய், ஏய், நான் ஏன் அவங்கிட்ட போய் சொல்ல போறேன்? நைட்டு நீ என்கிட்ட சொன்னத காலையில அவன் என்கிட்ட சொல்றான். அது எப்படி அவனுக்கு தெரியும்? அதை என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? திரும்பவும் ஆதி மேல ஏதாவது பழி போடலாம் தானே பாக்குற? ஏய், நான் எந்த பழியும் போடல. அவன் நிஜமாவே என்கிட்ட வந்து சொன்னான். அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சதுன்னு தான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு நல்லா தெரியுது. என்னது? நான் குறிச்சு கொடுத்த நாள்ல உன்னால நான் சொன்னதை செய்ய முடியாதுன்னு உனக்கே தெரிஞ்சிருச்சு. அதான் இந்த மாதிரி ஏதாவது கதை சொல்லி சமாளிக்கலான்னு பாக்குற. ஆத்தாடி, இந்த அளவுக்குலாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு அறிவு இல்லம்மா. அப்படி இருந்திருந்தா நான் ஏன் இத்தனை அரியர் வச்சிருக்க போறேன்? இங்க பாரு, அப்படி நீ பண்ணாலும் நான் சொன்னதுல இருந்து மாற மாட்டேன். இந்த ரூம்ல நான் உன் கூட இருக்கிறதுனால நான் உன் பொண்டாட்டிங்கிற ரைட்ஸ் எல்லாம் உனக்கு இல்ல. நான் என் அம்மாவுக்காகவும் அக்காவுக்காகவும் தான் இந்த 3 மாசம் பொறுமையா இருக்க போறேன். உன்னால கண்டிப்பா எதுவும் செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். 3 மாசம் முடிஞ்சு நான் போயிட்டே இருப்பேன். அதுக்குள்ள இந்த மாதிரி லூஸ்தனமா ஏதாச்சும் பண்ணி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத.